ஓவன், ஈஸ்ட் இது எதுவுமே இல்லாமல் தவாலையே லிட்டில் ஹார்ட்ஸ் மினி பீட்சா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இந்த ரெசிபி கிட்ஸுக்கு எல்லாம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். சரி, இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாமா? ஒரு பவுலில் 2 கப் மைதா சேர்த்துடலாம். அது கூட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 1/4 கப் கர்ட், 1/2 கப் பால் சேர்த்துக்கலாம். இந்த மாவை பிணைஞ்சிடலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை ஒரு 1 ஹவருக்கு கவர் பண்ணி வச்சிருங்க. 1 ஹவர் கழிச்சு மறுபடியும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம சப்பாத்தி பூரிக்கு பண்ற மாதிரி சின்ன சின்ன பால்ஸா ரோல் பண்ணிக்கலாம். ஒரு பால் எடுத்து சப்பாத்தி கல்ல வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிடலாம். சைஸ் பார்க்க இந்த மாதிரி இருக்கணும். இதே மாதிரி ஈவன் ஷேப்ல மீதி இருக்கிற மாவையும் தேய்ச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சு ஹார்ட் ஷேப்க்கு கொண்டு வந்துடலாம். உங்களுக்கு ஹார்ட் ஷேப் வேண்டாம் அப்படின்னா இந்த ப்ராசஸ் ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா பீஸா பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஒரு ஃபோர்க் வச்சு பீட்சா பேஸ்ல இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுடலாம். ஒரு நான்ஸ்டிக் பேன் இல்லாட்டி தோசைக்கல்ல ஆயில் அப்ளை பண்ணிட்டு லோ ஃப்ளேம்ல இந்த பேஸை 2 பக்கமும் நல்லா குக் பண்ணிடலாம். ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ப்ரௌன் கலர்ல வந்த அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சிடலாம். இந்த பீட்சா பேஸ்ல பீட்சா சாஸ் அப்ளை பண்ணிடலாம். அது கூட மோட்சரெல்லா சீஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கேப்சிகம்ஸ், ஆலிவ்ஸ், பன்னீர் இல்லை சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். நான் இந்த 2 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பீட்சா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் லோ ஹீட்டில் தான் இருக்கணும். இப்போ ஒரு லிட் வச்சு கவர் பண்ணிட்டு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிடலாம். சீஸ் நல்லா மெல்ட் ஆகி வரணும். ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு கொஞ்சமாக ஆரிகானோ அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.